மறுநாள் காலையில அவனோட உடம்ப யாரோ நொறுக்கி கொடூரமா கொல்லப்பட்டு தண்ணில மிதந்து கிடந்தது. இவ்வளவு பிரபலமான ஒரு யூடியூபர் இறந்ததுனால இந்த ஒரு விஷயம் எல்லா டிவி சேனலையும் வருது. மக்கள் இந்த விஷயத்தை தான் ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க. அப்படித்தான் இந்த விஷயம் ஒரு பேய் ஓட்டுறவருக்கு தெரிய வருது. அதனால அவர் அந்த ஊருக்கு வந்து அங்க இருக்க மக்கள் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துக்கிட்ட ஒரு பூஜை பண்ணி அங்க இருக்கிற ஆத்மாவை கூப்பிடுறாரு. அவர் பூஜை பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேய் வெளியே வருது. அந்த பேய் கிட்ட ஏன் நீ இந்த ஊர் மக்களை தினமும் ராத்திரி தண்ணி வேணும்னு கேட்டு தொல்லை பண்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பேய், நான் எந்த தப்பும் பண்ணாம நான் தண்டிக்கப்பட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்துச்சு, அதுக்கு நீதி கிடைக்காத வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுது. உனக்கு என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்ல அந்த ஆத்மா தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. எனக்குன்னு ஒரு தண்ணி ஃபேக்டரி இருந்தது, அதுல நான் ரொம்ப நியாயமா இருப்பேன், ஆனா என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். இந்த மாதிரி பேய் கதைகள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி ஒன்னு போடுவோம். அதை பார்க்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.